டெல்லியில் சிஜேபி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். டெல்லியில் நீட் தேர்வு விவகாரம் குறித்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்று டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினார். மேலும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார். இந்நிலையில் அவரை கைது செய்தது கண்டனம் தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்தை, டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தையும் முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜா திரையரங்கம் முன்பே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குறிப்பாக அவர்கள் தேச விரோதனை தூண்டும் வகையில் ராகுல் காந்தி செயல்பட்டு வருவதாகவும், கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்றும், அவருக்கு இவர் ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் என்று கூறி ராகுல் காந்திக்கு எதிராகவும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு எதிராகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது திடீரென ராகுல் காந்தியின் படத்தை செருப்பால் அடித்தும் அதனை கிழித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.